Hello everyone, welcome back to Awesome SaamOnion. I'm Sugesh here with a new video. In the video la vandu online shopping la neenga eppadi 50% of your money save pannalam அப்படின்றத பார்க்க போறோம். Plus வந்து யாருக்கெல்லாம் ஆன்லைன் ஷாப்பிங் ஃபிட் ஆகும் அப்படின்றது இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலுக்கு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கு அப்புறம் இந்த பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்பதான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட லாஸ்ட் வீடியோல காதி ஷாம்பு பத்தி பார்த்திருந்தோம். சோ அதுல ஒருத்தவங்க வந்து ஒரு क्वेश्चन கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்கன்னா, நான் முன்னால இந்த ஷாம்பு யூஸ் பண்ணும்போது Black கலரா இருந்தது, இப்போ இது கிரீன் கலரா தெரியுதுன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. சோ இந்த கமெண்ட் வந்த உடனே நான் காதி இந்தியாவோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போயிட்டு அவங்க கிட்ட நான் கான்டாக்ட் பண்ணி இதை பத்தி நான் கேட்டிருந்தேன். ப்ளஸ் வந்து என் சைட்லேருந்து நான் இதை பற்றி கொஞ்சம் ப்ரௌஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதில் காதி வந்துட்டு அவங்க ப்ராடக்ட்ஸை வந்து அவுட் சோர்ஸும் பண்ணுறாங்க. அவுட் சோர்ஸ் பண்ணும்போது மேனுஃபேக்சரர் வந்து காதியோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஃபாலோ பண்ணணும், ப்ளஸ் அவங்களோட காம்போசிஷனை ஃபாலோ பண்ணணும். ஸோ இப்படி டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ்க்கு அவுட் சோர்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக கலர்லையும் டெக்ஸ்சர்லையும் ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ப்ளஸ் காதி நேச்சுரல்லேருந்து எனக்கு ரிப்ளை வந்தது, கலர் ஆஃப் எனி ப்ராடக்ட் இஸ் நாட் கான்ஸ்டன்ட்னு. நீங்கள் காதி ப்ராடக்ட் வாங்கும்போது பேக் சைட் ஆஃப் த பாட்டிலில் அஃபிலியேட்டட் பை கேவிஐசி ஆர் சர்டிஃபைட் பை கேவிஐசி ஆர் ரெஜிஸ்டர்ட் அண்ட் ஃபினான்ஸ் பை கேவிஐசி அப்படின்னு போட்டிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கேவிஐசி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன். நான் வாங்கின ப்ராடக்ட் அஃபிலியேட்டட் பை கேவிஐசி, நானும் அதை செக் பண்ணிக்கிட்டேன். இப்போ வாங்க இந்த வீடியோட கண்டென்ட்குள்ளே போகலாம். ஆன்லைன் ஷாப்பிங்கில் எப்படி 50% சேவ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நான் வந்து ரீசெண்டாக ஒரு ஆரோ வாட்டர் பியூரிஃபையர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கு நான் ஒரு 5-6 டேஸ் வந்து இதை பற்றி நான் சர்ச் பண்ணுறதுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ எப்பவும் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா அதை அப்படியே போயிட்டு டக்குன்னு வாங்குறதுக்கு பதிலாக அது என்ன, எப்படி வாங்கலாம், எந்த ப்ராடக்ட் வாங்கலான்றதை நீங்கள் சர்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. ஸோ நான் அப்படி தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் வந்து நிறைய பிராண்ட்ஸ் பார்த்தேன். ஸோ நான் அதில் வந்து இதை சூஸ் பண்ணது வந்து அக்வா க்ளோரி வாட்டர் பியூரிஃபையர் நான் சூஸ் பண்ணேன். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நான் ஆன்லைனில் அமேசான்லேருந்து வாங்கினேன். ஸோ இதில் வந்து நான் ஆல்மோஸ்ட் வந்து 50% இதோட எம்ஆர்பியில் நான் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இந்த அக்வா க்ளோரி ஷாப்பிங்கில் வந்து எப்படி 50% சேவ் பண்ணேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ நான் இது வாங்குறதுக்கு முன்னாடி வந்து நிறைய பிராண்ட்ஸ் நான் சர்ச் பண்ணேன், நான் சொல்லியிருந்தேன். ஸோ அப்படி பண்ணும்போது நான் இது மாதிரி ஆரோ வாட்டர் பியூரிஃபையர் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸோடையும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணேன். ஸோ அப்போ என்னோட ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட் அவரோட வீட்டில் வந்துட்டு இந்த அக்வா க்ளோரி, ஸோ இதில் வந்து அக்வா டச் அப்படின்ற ப்ராடக்ட் வந்து அவர் யூஸ் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவர் ஒரு ரீட்டைலரோட கான்டாக்ட் எனக்கு கொடுத்தாரு, நான் அவங்க கிட்ட பேசினேன். ஸோ இதோட எம்ஆர்பி வந்துட்டு ஆல்மோஸ்ட் 13,500. ஸோ நான் இந்த ப்ராடக்ட் தான் வாங்க போகிறேன் அப்படின்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். ஸோ பிஃபோர் நான் அவங்ககிட்ட வாங்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இதோட ரிவ்யூஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணும்போது எனக்கு இது அமேசானில் மாட்டுச்சு ஃபார் ஒன்லி 5,289. ஸோ எப்படி வந்துட்டு அவங்களால ஒரு ஆஃப் ஆஃப் த ரேட்டில் இந்த ப்ராடக்ட், சேம் ப்ராடக்ட் இதே அக்வா க்ளோரி எப்படி வந்துட்டு அவங்களால தர முடியுது அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு அந்த ரீட்டைலர் கிட்ட பேசும்போது இதோட ப்ரைஸ் வந்து 13,500 சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து நிறைய மாடல் இருக்குது, அக்வா டச், அக்வா கிராண்ட், அக்வா க்ளோரி. ஸோ அக்வா க்ளோரின்றது வந்துட்டு இதில் வந்து டாப் மோஸ்ட் மாடல். ஸோ இதுதான் வந்து 13,500 rupees. ஸோ நான் ஏன் முதல்ல இதுக்கு போனேன், நான் அக்வா டச்சும் வந்துட்டு எனக்கு செட் ஆகும், அது வந்து 9 liters டேங்க் கெப்பாசிட்டி, இது வந்து பார்த்தீங்கன்னா 13 liter டேங்க் கெப்பாசிட்டி. பட் எனக்கு வந்துட்டு வாட்டர் பியூரிஃபையர் வந்து பிளாக் கலரில் வேணுன்றது நான் அவங்க கிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ இது பிளாக் கலர் வந்துட்டு அக்வா க்ளோரியில் தான் இருந்தது. ஸோ அதுக்காக தான் மெயினாக நான் இதுக்கு போனேன். ப்ளஸ் வந்து இதோட டாப் மோஸ்ட் மாடல் எடுத்தால் ரீட்டைலர் வந்துட்டு ஒரு 1,000 rupees டிஸ்கவுண்ட் தரோன்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போது அவங்க 13,500 சொன்ன ஒரு ப்ராடக்ட் வந்து ஆன்லைனில் எப்படி 5,289க்கு கிடைக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ என்னன்னா, நான் இப்போ ஆன்லைனில் வாங்கினா அதே மாதிரி நான் நினச்ச பிளாக் கலர் கிடைக்குமா அப்படின்றது ஒரு டவுட்டு. ஸோ என்னன்னா, நான் என்ன பண்ணேன்னா இந்த ஆன்லைன் அந்த செல்லர்கிட்டயே வந்து நான் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ண ஆரம்பித்தேன். சேட் பண்ணும்போது ஸோ அவங்கக்கிட்ட வந்து நான் கேட்டுட்டேன், பிளாக் கலர் வேணும்னு கேட்டுட்டேன். ஸோ அவங்களும் வந்துட்டு எனக்கு பிளாக் கலர் அனுப்புறேன்னு சொன்னாங்க. ஸோ அங்கே வந்து என்னோட ஒன் ஆஃப் த க்ரைட்டீரியா வந்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரீட்டைலர் கிட்ட வந்து இந்த ஃபில்டர் ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஃபில்டருக்கு வந்து 1 year வாரண்டின்றது வந்து அந்த ரீட்டைலர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்ககிட்ட வந்து அபவுட் வாரண்டி அப்படின்னு அந்த அமேசான் செல்லர் கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, இதோட SMPS பார்ட்ஸுக்கு வந்துட்டு 1 year வாரண்டி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் ஆல்ரெடி இதை பற்றி நான் வந்து ஒரு ரீட்டைலர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருந்தனால இதோட இன்ஃபர்மேஷன் எனக்கு கொஞ்சம் தெரியும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னாடி அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து அவங்க கிட்ட வந்து ஃபில்டருக்கு வாரண்டி இருக்கான்னு கேட்கும்போது ஃபில்டருக்கு வாரண்டி இல்லை அப்படின்னாங்க. ஸோ இவங்க வந்து ஃபில்டருக்கு வாரண்டி கொடுக்கல. ப்ளஸ் அமேசான் ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டலேஷன் ஃப்ரீ கிடையாது. ஸோ அதுக்கு வந்து 500 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரெண்டு டிஃபரன்ஸில் தான் அவங்களால வந்துட்டு இந்த ப்ரைஸை வந்துட்டு 50% ஸ்லாஷ் பண்ணி
5289க்கு கொடுக்க முடியுது. ஸோ இப்போ இது வந்துட்டு எனக்கு ப்ராஃபிட்டா இல்லை ஆன்லைனில் வாங்குறது வந்துட்டு எனக்கு எந்த விதத்தில் ப்ராஃபிட்னு நான் சொல்ல வரேன். ஸோ 5289 ப்ளஸ் வந்து இன்ஸ்டலேஷன் நான் அவங்களுக்கு 500 rupees பே பண்ண போகிறேன். ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் வந்துட்டு அரவுண்ட் 5800 கிட்ட வருது. நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி 6000ன்னு வச்சுக்கலாமே. ஸோ இந்த ஃபில்டர் வந்துட்டு இந்த 1 இயர்க்குள்ளே ஃபால்ட் ஆனால் மட்டும்தான் ரீட்டைலர் வந்து உங்களுக்கு அதை சேஞ்ச் பண்ணி தருவாங்க. ஸோ ஆக்சுவலாக என்னென்னா நீங்கள் அந்த 2000 வந்து நீங்கள் ஆல்ரெடி அவங்களுக்கு பே பண்ணி வச்சிடுறீங்க. அந்த ஃபில்டர் அமௌண்ட் வந்துட்டு உங்களோட எம்ஆர்பி உள்ள இன்க்ளூசிவாக வந்துடுது. ப்ளஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆன்லைனில் வாங்கினதில் நான் இன்ஸ்டலேஷனுக்கு வந்துட்டு 500 பே பண்ணேன். ப்ளஸ் வந்துட்டு அவங்கக்கிட்ட ஒரு கவர் நான் ஒன்று தனியாக 200 rupeesக்கு வாங்கினேன். ஸோ தட் ரவுண்ட்ஸ் ஆஃப் டு 6000. ஸோ இப்போதைக்கு நான் இதில் வந்து 6000 நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஸ்பெண்ட் பண்ண 6000 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து அந்த 13500 கம்பேர் பண்ணால் இது மோர் தென் 50% நான் சேவ் பண்ணியிருக்கேனே சொல்லணும். இப்போ இதையே வந்து ரீட்டைலர்கிட்ட வாங்குறதும் ஆன்லைனில் வாங்குறதும் ஒரு கம்பேரிசன் பார்ப்போம். ஸோ ரீட்டைலர்கிட்ட வந்து 13500 இது சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஆன்லைனில் நான் 5289க்கு வாங்கினேன். ஸோ ரீட்டைலர்கிட்ட வந்து ஃபில்டர் வாரண்ட்டி வந்து 1 year கொடுக்குறாங்க. ஸோ இங்கே வந்து ஃபில்டர் வாரண்ட்டி இல்லை. ஃபில்டர் வாரண்ட்டி வந்து இங்கே கிடையாது. ப்ளஸ் இங்கே வந்து இன்ஸ்டலேஷன் வந்து ஃப்ரீ. ஸோ இதெல்லாம் வந்து இந்த 13500லேயே இன்க்ளூசிவ். ஸோ இங்கே இன்ஸ்டலேஷனுக்கு வந்து நான் ஒரு 500 கொடுக்குறேன். ப்ளஸ் நான் வந்து அவங்கக்கிட்ட ஒரு கவர் வாங்கியிருக்கேன் அந்த ஃபில்டருக்கு. ஸோ அது 200ன்னு போடும்போது ஆல்மோஸ்ட் 5989 வருது. ஸோ நம்ம 6000 வச்சுக்கலாம். இப்போது வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ பார்க்கலாம். ஸோ ஃபில்டர் வந்து ஃபெயில்டு வித்தின் 1 year. வித்தின் 1 year. அப்போது நான் இந்த 6000 கூட ஒரு 2000 rupees பே பண்ணுவேன். 8000. ஸோ அப்படி பார்த்தாலுமே 13500 மைனஸ் 8000 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் 5500 இதில் சேவ் பண்ணுறீங்க. இல்லை உங்கள் ரீட்டைலர் வந்துட்டு இதில் ஒரு 1000 ரூபாய் உங்களுக்கு வந்து கம்மி பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. அப்படி பார்த்தாலுமே வந்துட்டு நீங்கள் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணாலுமே 4500 rupees நீங்கள் சேவ் பண்ணுறீங்க இந்த ஆன்லைன் ஷாப்பிங் மூலமாக. சப்போஸ் உங்கள் ஃபில்டர் வந்து அந்த 1 year டைம்குள்ளே ஃபெயில் ஆகலைன்னா நீங்கள் 6000 மட்டும்தான் நீங்கள் அதில் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. அப்போ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இந்த பர்ச்சேஸில் வந்து 7500 வந்துட்டு மணி சேவ்ட் அப்படின்னே சொல்லலாம். இது தவிர இந்த ஆரோ வாட்டர் பியூரிஃபையரில் வேறு என்ன செலவெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி 3 months வந்துட்டு நீங்கள் ஒரு சின்ன ஃபில்டர் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். அதோட ப்ரைஸ் வந்துட்டு ₹100. ஸோ அது வந்து நீங்கள் இந்த செல்லருக்கு காண்டாக்ட் பண்ணாலே ஸோ அவங்க வந்துட்டு அதை ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இந்த ப்ராடக்ட்டை வாங்கும்போது அந்த செல்லரோட ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் வந்துட்டு அந்த ப்ராடக்ட்லேயே கொடுத்துருந்தாங்க. நான் அவங்கள ஃபோன் பண்ணி பேசும்போது ஒரு ப்ராம்ப்ட் ரெஸ்பான்ஸ் இருந்தது. உடனே எனக்கு எல்லாம் என்னோடய குவெரிஸ்க்கு வந்துட்டு ஆன்சர் பண்ணாங்க. ப்ளஸ் அமேசானில் அவங்க போட்டிருந்த ப்ராடக்ட் வந்துட்டு ப்ளூ கலர் தான் போட்டிருந்தாங்க. நான் வாட்ஸ்அப்பில் அவங்கக்கிட்ட எனக்கு பிளாக் கலர் வேணும்னு நான் சொல்லும் போது ஸோ அதுவும் நாங்கள் பண்ணித்தரோன்னு சொல்லிவிட்டு எனக்கு கரெக்டாக பிளாக் தான் வந்தது. ஸோ என்னோடய சாய்ஸ் ஆஃப் கலரில் அவங்க கொடுத்ததும் அந்த செல்லரோட ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஸோ நான் ஏன் இந்த ப்ராடக்ட் சூஸ் பண்ணேன் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஸோ நான் இது வாங்கணும் ஆர்ஓ வாட்டர் பியூரிஃபையர் வாங்கணும் போது நான் ஒரு எல்லா லீடிங் பிராண்ட்ஸும் நான் செக் பண்ணேன். ஸோ ஒன் ஆஃப் த லீடிங் பிராண்ட்லேருந்து தான் நான் வாங்கலான்னு இருந்தேன். பட் அவங்களோட இது நான் பார்க்கும்போது இப்போ வந்து ஆக்டிவ் காப்பர் அப்படின்னு ஒரு டெக்னாலஜி வருது. ஸோ 2-3 years முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த காப்பர் வாட்டர் பாட்டில் வந்து ரொம்ப ஃபேமஸாகவே இருந்தது. நானும் வாங்கி யூஸ் பண்ணேன். பட் எனக்கு அது வந்து அந்த அளவு செட் ஆகலை. ஸோ இப்போ இந்த ஆக்டிவ் காப்பர்ன்றது வந்து அதுலேயே அந்த தண்ணி ஊறி தான் நமக்கு வரப்போகுதுன்னும் போது ஸோ எனக்கு வந்து அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் அதில் எனக்கு செட் ஆகாதுன்னு தோணுச்சு. ஸோ நான் நெக்ஸ்ட்டு என்ன ஆல்டர்னேட்டிவ்னு பார்க்கும்போது அப்போது என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசும்போது அவங்க வீட்டில் இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க யூஸ் பண்ணுறாங்க நல்லா இருக்குன்னு சொல்லும் போது ஸோ அந்த விஷயத்துலேயும் வந்துட்டு எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிது. ஏன்னா நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க யூஸ் பண்ணுறாங்க நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்கன்னும் போது ஓகே நம்ம இந்த ப்ராடக்ட்டுக்கு போகலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் இதுக்கு போனேன்.
தென் அந்த ப்ராடக்ட்டை நான் சூஸ் பண்ணதுக்கப்புறமா அதை ஒரு ரீட்டைலர் கிட்ட வாங்கலாமா ஆன்லைனில் வாங்கலாமான்னு பார்க்கும்போது எனக்கு வந்து ஆன்லைன் ஷாப்பிங் வந்துட்டு பெட்டர் அப்படின்ற மாதிரி எனக்கு பட்டனால நான் அதை ஆன்லைனில் வாங்கிட்டேன். பட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் இட்ஸ் ஆல் அபவுட் மேட்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ். பிகாஸ் சில பேருக்கு வந்துட்டு ஆன்லைனில் முன்னாடியே வந்துட்டு நான் அவங்க பைசாவை கொடுத்துட்டு ப்ராடக்ட் வரத்துக்கு ஒரு 5 to 6 days வெயிட் பண்ணுறது ஒரு சில பேருக்கு செட் ஆகாது. ப்ளஸ் ஒரு ரீட்டைலர் கிட்ட வாங்கினா இன்ஸ்டலேஷன்லேருந்து எல்லாமே A to Z அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்ற கேரண்டி ஒரு சில பேருக்கு பிடிச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு ஆன்லைன் ஷாப்பிங் மேபி செட் ஆகாது. பட் இந்த பர்ச்சேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ப்ராடக்டை வாங்குறதுக்கு முன்னாடியும் செல்லரோட ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்தது. ப்ராடக்டை வாங்கினதுக்கப்புறமா அந்த எனக்கு ஆர்டர் வந்து டெலிவர் ஆனதுக்கப்புறமா நான் ஜஸ்ட் அவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு டெக்ஸ்ட் தான் பண்ணேன், இது மாதிரி ப்ராடக்ட் டெலிவர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு ப்ராடக்ட் டெலிவர் ஆகி செகண்ட் டே வந்துட்டு எனக்கு இன்ஸ்டலேஷன் முடிச்சு கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டே வந்துட்டு நான் வந்து இன்றைக்கி இன்ஸ்டலேஷன் வராங்களா அப்படின்னு கேட்கும் போதும் அதுக்கு இன்றைக்கி வராததுக்கான ரீசனும் அவங்க ப்ராப்பராக எனக்கு வாட்ஸ்அப்பில் ரிப்ளை பண்ணாங்க. ஒரு ப்ராம்ப்ட் ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஸோ ப்ராடக்ட் வரத்துக்கு ஒரு 5 to 6 days நீங்கள் வெயிட் பண்ணுறதுக்கு ரெடி. ப்ளஸ் இன்ஸ்டலேஷன் வந்து வெளியிலேருந்து ஒருத்தவங்க வந்து பண்ணித்தரத்துக்கும் நீங்கள் ரெடி அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் இந்த ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல பைசா வசூல் பர்ச்சேஸ்னே நான் சொல்லுவேன். ஆன்லைன் ஷாப்பிங்கில் இன்னொரு அடிஷ்னல் டிப் நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் பிடிச்சிருக்குன்னா அது 2 different ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்டில் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு 3-4 வெப்சைட்டில் கூட நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக எதுனா ஒரு வெப்சைட்டில் வந்து அதோட ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு படுதோ எந்த ஷாப்பிங் சைட் உங்களுக்கு செட் ஆகுமோ நீங்கள் அங்கேருந்து வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆன்லைன் ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த ப்ரைஸ் கம்பேரிசன் விஷயம் வந்துட்டு அப்ளிகபிள் டு ஆல் ப்ராடக்ட்ஸ். நீங்கள் ஏதாவது ஒரு வெப்சைட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு அது ஒரு கம்மி ப்ரைஸில் ரீசனபிள் ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்கும். ப்ளஸ் நீங்கள் வந்து அந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூஸை படித்து பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு அது ஃபிட் ஆகுமா இல்லையான்றது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அக்வா க்ளோரி இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த ப்ராடக்ட்டோட அமேசான் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அமேசான்லேருந்து ஒன்று வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் அந்த பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. அப்போ தான் நம்ம போடுற புது அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோஸ் உங்களை வந்து சேரும். So that's all from me for today, how to save 50% in online shopping. I will see you in a different video. With that note, this is Sugesh, your Awesome SaamOnion, signing off. Let's be awesome. Take care. Tada. Bye-bye.